உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ராட்லிஃப் அவர்களோட விசிட்டுக்கு அப்புறம் மாசான ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஒரே நாள் கடந்த ஒரே நாள்ல 16 டார்கெட்ஸ் ரஷ்யால முடிச்சிருக்கோம். ஏர்ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டு, ஆயில் ஃபெசிலிட்டி, மிலிட்டரி என்டர்பிரைசஸ், இது எல்லாமே உள்ளடங்கும். 16 ஃபெசிலிட்டி ரஷ்யன் ஃபெடரேஷனுக்குள்ள ஒரே நாள்ல முடிச்சு தம்சம் பண்ணியிருக்கோம். அப்படிங்களெல்லாம் அவர் ஒரு போஸ்ட் போட்டு எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதுக்குலாம் வீடியோ பதிவுகள் என்னன்னா பரவலாம் இணையதளத்துல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் எடுத்து போடுறாரு. ஏன்னா நம்ம சேனல்ல பல சேனல்கள்ல எல்லாம் ஆங்கில சேனல்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த சோர்ஸை தான் அவரும் எடுக்கிறாரு. உளவு வேலைகள் செய்யறதுக்கு உங்க ஆளுங்க அவங்க பிரத்யேகமே எடுக்கக்கூடியது எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. இணையதளத்தை அது யூடியூபர்ஸ் பயன்படுத்தக்கூடிய இமேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற இருக்கு. பட் பரவாயில்ல, அது போல கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் அப்படிங்கிற ரிலீஸ் பண்றாங்கல்ல, அப்படியே கூஸ் பொம்பா இருக்கும்ல, அது போல அங்க இருக்கக்கூடிய உளவாளிகள் இது போல போட்டோ எடுத்து பிரத்யேகமான போட்டோக்கள் எடுத்து வீடியோக்கள் எடுத்து கொடுத்தாங்க. அது கொஞ்சம் உக்ரைனுக்கு நல்லபடியா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மேல லூக் ஆயில் அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அசஸ் பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த செய்தி அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஜெனரல் ஸ்டாஃப் உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், லூக் ஆயில் அடிச்சிட்டோங்க. அது பெரிய ரிஃபைனரி கொஸ்டோவோ அப்படிங்கிற பகுதி, பெரிய ரிஃபைனரி கொஸ்டோவால இருக்கிற பெரிய ரிஃபைனரி ஆயில் ரிஃபைனரி அடிச்சிட்டோம். என்னன்னா எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா 850 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நிஷ்னி நவ்கிராட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு ரிஃபைனரி, அது ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள இருக்குது. உக்ரைன்ல இருந்து 850 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃபைனரியோட பெர்மிசஸ் அந்த இடத்துலயே போய் விழுந்திருக்கு. ட்ரோனு உள்ளே தாக்குதல் உறுதி செஞ்சிருக்கோம். தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஸ்போக் பர்சன் தரப்புல. ஸோ இது போல வந்து பண்ணா ஒரு பகுதியில தாக்குதல் நடக்குதுன்னா நம்ம ட்ரோன் கரெக்டா போயிருக்கா, என்னன்னா ப்ரீ ரெக்கார்டட் டெஸ்டினேஷனா இருக்கும். அந்த பகுதிகள் போகும்போது மேபி லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். அதெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பா சிக்கிக்குவாங்க இல்லையா? ஏன்னா எந்த போன்ல இருந்து எடுத்திருக்கு, எந்த இது டேட்டாஸ் எல்லாம் அவங்க ஒரு தடவை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவசரத்துல எடுத்துட்டு ஆட் பண்ணி போட்டாங்க அதை. ஏன்னா இப்ப நம்ம போட்டோ எடுக்கிறோம் இல்லையா, நீங்க எந்த ஊருக்கு போய் உங்களோட நார்மல் போன்ல இருந்து நீங்க போட்டோ எடுத்தாலும் இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு போன்னால இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கு அப்படிங்கிறது போல டேட்டாலாம் அந்த போன் இமேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இமேஜ் வாட்ஸ்அப் மூலியமா ஒருத்தருக்கு அனுப்புறோம் அப்படின்னா நம்ம எந்த பகுதியில எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த லொகேஷன் துல்லியத்தன்மையோட எந்த போன்ல எடுத்த போட்டோ அப்படிங்கிறது உட்பட எல்லா டீட்டெயிலும் அதோட சேர்ந்து தான் போகும் இமேஜோட. இதோட பல்வேறு விஷயங்கள் ஈஸியா ட்ராக் பண்றதுக்குலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல இது போல சொல்லியிருக்கிறாங்க, அசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த பகுதி அடிச்சுட்டாங்க, அடிச்சா எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, நம்ம கணிக்கிற மாதிரியான தாக்குதல்கள் நடந்திருக்கா, அதிகமா நடக்குதா, இந்த வார் ஹெட் வந்து பார்த்தா ரஷ்யாக்குள்ள அந்த டைம்ல அது போய் இவ்வளோ தூரம் பறந்து போய் அடிக்கிறதுனால வீரியம் எப்படி இருக்கு அப்படிங்கலாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணதுக்கு இது போல வந்து பண்ண வீடியோக்கள் அவங்க உடனே வச்சிருக்கக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது போல ஸோ உக்ரைன் ஹெவியா ரஷ்யாக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அதே போல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் பதிலியா இதுவும் உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உக்ரைனோட மீடியாக்கள் உக்ரைனோட ராணுவ தளப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மொத்தம் 162 ட்ரோன்கள், அதுல சாகி ட்ரோன்கள், ஜெட் பவர் ட்ரோன்கள் உட்படதான். இப்பெல்லாம் தினந்தோறும் யூஸ் பண்றாங்க ஜெட் பவர் ட்ரோன்கள். அதுல ஜீப்ரா ட்ரோன்கள், டீகாய் ட்ரோன்கள் சொல்லிட்டு 162 ட்ரோன்கள் வந்துச்சுங்க. 134 ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோம். ஆனா சில பகுதிகளில் அட்டாக் நடந்துருச்சுங்க. 18 லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்தது. இதான் உக்ரைனே கன்ஃபார்ம் பண்றாங்க, உக்ரைனோட மீடியாக்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள அதி தீவிர தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, பல பகுதிகளில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா களம் அல்லாத தாக்குதல்கள். இதை நம்ம தனியா விட்டுறேன், களத்திலேயே ரணகளம் ஆயிருக்கு. இப்போ 25ஆம் தேதி நடக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் டிலேல தானே தருவாங்க. இதுவும் உக்ரைன் சொல்லக்கூடியதுதான். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கடுமையா என்னை திட்டுறீங்க, நம்ம ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னு சொல்றதே இல்லை.
உக்ரைன் மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னு தான் சொல்றோம். அதுக்கே நீ திட்டினீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உக்ரைனுக்காக உக்ரைனோட மீடியாக்கள் என்ன சொல்றாங்க, உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் என்ன சொல்றான்ற தகவலை இப்ப வரைக்கும் நம்ம சேனல் வாயில எடுத்து வந்து கொடுக்குறோம். ஆனா நீங்க ரஷ்யா ஏஜென்ட்டுங்கிறீங்க. எப்படிங்க இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம உக்ரைன் சொல்றத எடுத்து வந்து பேசணும். இருந்தாலும் நம்ம ரஷ்யாவுக்கு பேருங்கிறீங்க. பரவாயில்ல. மெயினான விஷயத்துக்கு வரும். 203 காம்பேட் கிளாஸஸ் களத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல களத்துல வீரர்கள் அடிச்சுக்குவாங்க இல்லையா, அதுல 203 நடந்திருக்குன்னு உக்ரைன் சொல்றாங்க. இதெல்லாம் ரஷ்யன் ஃபெடரேஷன், நீங்க அதுல எனிமி அப்படி இப்படிலாம் போடுவாங்க. அது காரணம் உக்ரைன் வந்து ரஷ்யாவை எனிமி தான் சொன்னாங்க. ஸோ அதனால எனிமின்னு போடுவாங்க. நீங்க அதை மாத்திக்கங்க. ரஷ்யன் ஃபெடரேஷன் மொத்தம் 81 ஏர் ஸ்ட்ரைக் 10,000 ட்ரோன்களுக்கும் மேல பயன்படுத்தி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா அப்படின்னு இருக்காங்க. துல்லியமா கொடுக்குறாங்க. அதுவும் தகவல் இதுவும் உக்ரைன் தான். அப்படியே அடுத்தடுத்த பேராகிராஃப் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. 10,498 நல்ல கணக்கு எண்ணிருக்காங்க. 10,498 ஒரு நாள் கடந்த 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல் விவரம். ரஷ்யா கூட கணக்கு இருக்குமான்னு தெரியாது. துல்லியமான தாக்குதல் பண்ண உக்ரைன் வச்சிருக்காங்க. 10,498 ட்ரோன்கள், காமிகாசி ட்ரோன்கள், பல்வேறு வகையான ட்ரோன்கள் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு மேல 3,122 அட்டாக்ஸ். இந்த ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, 10,000 ட்ரோன்கள், இதுல 3,122 அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் ராணுவ வீரர்கள், உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ணிட்டாங்க. இது எல்லாமா இவங்க ராணுவம் சொல்லுவாங்க. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் எங்க இருக்கிறாங்க, அடிச்சா கூட அடிக்கலன்னு தானே சொல்லணும். ஓ அப்ப அடிச்சிருச்சா அப்படிங்கறது பண்ண ரஷ்யாக்கே இவங்க ஏன் இன்ஃபர்மேஷன் தராங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் தராங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அவங்கதான் அசஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு என்னப்பா சொல்றாங்க உக்ரைனு, நேற்றுக்கு செஞ்சது கரெக்டா அப்படிங்கிற உக்ரைனை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க போல தெரியுது ரஷ்யா. இது எல்லாத்துக்கும் மேல 81 ஏர் ஸ்ட்ரைக், அதாவது குண்டுகள் விமானம் மூலயமா லான்ச் பண்றாங்க இல்லையா. 81 ஏர் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா உக்ரைன்ல பண்ணியிருக்கிறாங்க. இதுல 270 கைடட் குண்டுகள் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ஃபேப் 250னா 4-5 போடுவாங்க, ஃபேப் 1500னா 1 போடுவாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல 270 கைடட் ஏரியல் குண்டுகளை ஒரு நாள் கடந்த 24 மணி நேரத்துல டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க ரஷ்யா. அவங்களோட ஏர் டாமினன்ஸ் இந்த பகுதியில காட்டுறாங்க. அது போல தாக்குதல் அப்படிங்கிறது கிர்ஷன் தெர்மல் பவர் பிளான்ட் மேல வந்து பண்ண போட்டு போயிட்டாங்க. கைடட் குண்டுகளை போட்டனால அதிகப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் மேல கைடட் குண்டுகளுக்கு முன்னாடி ட்ரோன்கள் போட்டாங்க, இப்ப கைடட் குண்டுகளை போடுறாங்க. அடுத்தது கிரமட்டாஸ்லோவியான்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட போர்சஸ் இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் நெருங்கினதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. வந்துட்டாங்க பிரக்முட்ல, இப்படி இருக்கிற சிட்டி இப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படிங்கிறது போல. ஆனா கிரமட்டாஸ்க்கு இன்னும் நெருங்கவே இல்லை ரஷ்யா. ஏன்னா நம்ம களம் பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, டிஃபென்சிவ் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு 6 மாசத்துக்கிட்டயாச்சும் ஆகும். கிரமட்டாஸ்க்குள்ள வர்றதுக்கே ஒரு 4ல இருந்து 5 மாசத்துக்கு மேல ஆகும். ஷியோரா ஆகும். 5 மாசத்துக்கு மேல ஆகும். ஏன்னா களத்தை ரெடி பண்ணணும், சுத்தி வலிக்கணும். ஆனா இப்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, கிரமட்டாஸ்கி சோவியான்ஸ்கி பாருங்க, ஒரு பில்டிங் விட மாட்டுறாங்க, கடைகளை விட மாட்டுறாங்க, காருகள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, ஃபுல்லா டேமேஜ் ஆகி போச்சுங்க. நாங்க ஆன்டி ட்ரோன் நெட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம், ஃபுல்லா ஸ்ட்ரீட் போட்டு வச்சிருக்கோம். ஆனா ஏரியல் குண்டுகளை கொண்டு வந்து போட்டுறாங்க, பாருங்க எப்படி ஆகி போச்சு. அது 250 ஃபேப்ரக குண்டுகளை ரெகுலரா போடுறாங்க. யூஎம்பிகே கிட்ட யூஸ் பண்ணி கைடன்ஸ் ரெகுலரா போடுறாங்க. ரஷ்யன் போர்சஸ், அதுவும் ஸ்லோவியான்ஸ்கோட சென்ட்ரல்ல கைடட் குண்டுகளை கொண்டு வந்து மக்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில போட்டு போயிட்டாங்க. 2 நபர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. மக்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பு பில்டிங்ல ஃபேப் குண்டுகளை போட்டு 2 நபர்கள் தான் காயமடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா அடாடா, கவச குண்டலத்தோட பிறந்திருக்காங்க பாருங்களேன் உக்ரைன்ல இருக்கிற ஆளுங்கலாம். அப்படிங்கிற சிவிலியன்ஸே அப்படிங்கிற இருக்கு. பட் இருந்தாலும் இதை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். மக்கள் வாழும் பகுதியில குண்டுகள் போடக்கூடாது. பட் இருந்தாலும் உக்ரைன் கொடுக்கக்கூடிய தகவல்கள், அந்த இமேஜஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பை ஏற்படுது. ஃப்ரண்ட்லைன் டவுன்ஸ், இதுதான் பெரும் டவுன், யுத்தமே இதுக்குதான் அப்படிங்கும்போது சிக்கல் தான்.
இங்க மட்டும் இல்ல, அடுத்து இசியூம், கர்கியூ ரீஜன் எல்லா பகுதியிலயும் வந்து பண்ண அட்டாக். கொஞ்சம் கூட குறை இல்லாம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா டார்னடோ MLRS வச்சு பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. அடுத்தது கர்கிவ்ல செர்னிகிவ் வாங்க, கர்கிவ்க்கு பக்கத்துல செர்னிகிவ்ல நோவோ போஸ்டா, நம்ம எப்படி இந்தியா போஸ்ட் சொல்றோம், போஸ்டல் சர்வீஸ், அதே போல உக்ரைன் வச்சிருக்காங்க. இது லஜிஸ்டிக் ஹப்புங்க, ராணுவத்துக்கு பயன்படுத்துறாங்க, ஃப்ரண்ட் லைன் டவுன், அதெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படிங்கோல ரஷ்யா தரப்புல இருந்து. ஸோ செர்னிகிவ்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டிருக்காங்க, நோவோ பாஸ்டோ அப்படியே கருக்கி விட்டுருக்காங்க ரஷ்யா. செர்னிகிவ்ன்றதுனால கூடுதலா ஒரு தகவல், இது தகவல், பட் நான் உங்களுக்காக சொல்ல ஒரு நாள் முன்னாடி வந்த தகவல். ஏன்னா பெலரூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே மிலிட்ரி போக்குவரத்துக்காக ட்ரெயின்லாம் போயிட்டு வர்றதுக்காக புதுசா ரயில் ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் எங்க பார்டர் பக்கத்துல போடுறாங்க, உக்ரைனோட பார்டர் பகுதி ஒட்னாப்ல போடுறாங்க. அது பெலரூஸ் தான், அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. ஆனா இப்ப உக்ரைன் வந்து எங்க பார்டர் பக்கத்துல போடுறாங்க. பெலரூஸோட கோமல் ரீஜன்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அண்டை நாடு பெலரூஸோட பார்டர் பகுதி. இப்ப எப்படி ரஷ்யாவோட கர்ஸ்க்கும் உக்ரைனோட சுமி இந்த ஏரியா இருக்குல்ல, அதே போல உக்ரைனோட செர்னிகிவ் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸோட கோமல் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இந்த கோமல் பகுதியில வந்து பண்ணா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் எங்க பார்டர்ல இருந்து ரொம்ப நியர்பைல ஒரு வில்லேஜ் இருக்கு பெலரூஸோடது, யக்கிமிவ்கா அப்படிங்கிற வில்லேஜ் பக்கத்துல ட்ரெயின் பில்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா முன்களத்துல, அதாவது ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து இது போல ரயில்வே லைனை போட மாட்டாங்க. ரஷ்யாவோட சேஃபா, அதாவது பெலரூஸோட சேஃபான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில ரோடு இருக்கும், ட்ரெயின் ட்ராக் இருக்கும், அதுல இருந்து முன்னேறி போய் பிடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஆனா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பார்டர் பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறாங்க, ரயில் ரோடு போடுறாங்க. ரஷ்யான்னு சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்க. பெலரூஸ் பண்ணேன்னா ரஷ்யா பண்ணேன்னா எல்லாம் ஒண்ணுதான், காரணம் இருக்கு, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெலரூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரெயின் ரோட வந்து பண்ண நியர்பைல கொண்டு வந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட கான்பிடன்ஸை காட்டுதா அப்படின்ற கேள்விகள் வருது. இன் கேஸ் ஆஃப் அட்டாக் சடசடன் உள்ள போறாங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் லைன். இந்த இடம் ஃப்ரண்ட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணும். உக்ரைனுக்குள்ளதான் களமே, பெலரூஸ்ல களமே இல்லை அப்படிங்கிற முடிவுல இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. எம்கிவ்கா அப்படின்ற இந்த ரயில்வே ட்ராக் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ராணுவ ட்ரெயின் இதுல பயன்படுத்துறதுக்காக டிசைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றதே லோடிங் பிளாட்ஃபார்ம். ஏன்னா இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா தேவையா இருக்கும். இவங்க இங்க பிளாட்ஃபார்ம் கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கதான் லொகேஷன் இருக்கணும், மிலிட்டரியோட அண்டர் கிரவுண்ட் லொகேஷன் இருக்கணும். ராணுவம் ட்ரெயின் வருது, அன்லோடு பண்ணுதுன்னா அப்ப இதோட நியர்பைல தான் இருக்கணும். ஆனா எங்களுக்கு தெரியாம போச்சுங்களே, எங்க இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பெலரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா ஒரு அஃபென்சிவ்க்கு ரெடி ஆகிறாங்களா அப்படின்ற அச்சங்கள் திரும்ப வந்துருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஜெலன்ஸ்கி அவர்கள் பெலரூஸை மிரட்டினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆச்சு. ஏன்னா பெலரூஸ் குடிச்சிருவேன், போற தொடங்கிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பண்ண மிரட்டிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் நாங்களே டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம், ரஷ்யாவோட ட்ரோன் எங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு உங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிப்பீட்டர்ஸ் உதவி பண்ணுது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லுகஷெங்கோ அவர்கள் புடின் அவர்கள் பேசினாங்க, ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அமைதியை விட்டாங்க. இப்ப திரும்பி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குன்னு தெரியல. அட் த சேம் டைம் டின்ப்ரோ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு. மிக முக்கியமான ஆயுத கிடங்கு ஒண்ணு காலி. ஏன்னா அதோட வெடி விபத்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு, மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன். இந்த வெடி விபத்து நடக்கும் போது மக்கள் வாழும் பகுதியும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த பகுதியில சிவிலியன்ஸ் வீடியோஸ் எடுத்திருந்திருக்காங்க. செகண்டரி டிட்டோனேஷன், அதாவது ஒரு இடத்துல ரஷ்யா தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விளைவுனால திரும்பவும் ஒரு மிக பெரும் வெடி விபத்து நடக்கும். அப்படின்னா அங்க அதிகமா ஆயுதங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வெடிக்கும் போது அந்த ஏரியால இருக்கக்கூடிய சரௌண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நிலை குலைஞ்சு போற அளவுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பயங்கரமான ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. குறைஞ்சது 5 குண்டுகள் பேக் டு பேக் டின்ப்ரோ பெட்ரோஸ்குள்ள போட்டிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற செய்தி. அப்ப எந்த அளவுக்கு ஆயுத கிடங்குகள் அங்க இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அதிர்வுகள் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சைடு அப்படின்னா அடுத்த ஒடசா பிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய டேங்கர்ஸ், போர்ட் ஆஃப் பிரிவிட்னே அப்படிங்கிற போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க ரஷ்யா. ஸோ உக்ரைனோட அந்த ஒடசா பிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய போர்ட், பல்க் கேரியர்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ஒடசா, போர்ட் ஆஃப் பிரிவிட்னே இந்த பகுதியில் இருக்கலாம் குறி வச்சு அடிச்சிருக்காங்க.
தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளையும் குறிவச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள ஹெவியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராட்கிளிஃப் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இரு நாடுகளும் மோசமா தாக்கிக்கிறது வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சா. ஆகஸ்ட் இறுதி இது போல ஒரு சிச்சுவேஷன். செப்டம்பரோட தொடக்கம் எந்த மாதிரி இருக்கும், செப்டம்பரோட முடிவு இன்னும் மோசமா இருக்குமா அப்படிங்கிற அச்சங்கள். அது போல எதுவும் இல்லாம அமைதியா உலக தலைவர்கள் பிரச்சனையா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையனை பார்த்திருப்போம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பையில உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.